ஹாய் கைஸ், வெல்கம் டு அனிஸ் பாப்பா கிச்சன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் கொஞ்சம் பரபரப்பாகவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். பசங்க லஞ்ச் பாக்ஸு இன்றைக்கி இப்போ ஃப்ரைடேங்கிறனால எங்களுக்கு மதியமே செஞ்சு சூடாக அனுப்பி விடுங்கன்னு சொல்லிவிட்டு ஸ்கூல் போயிட்டாங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு வேலை பார்த்து பிரியாணி செஞ்சுருக்கோம். பிரியாணி தம்மு போட்டுட்டு ஒரு பக்கம் சிக்கன் 65 வறுத்துக்கிட்டு, அப்புறம் தக்காளியில் ஸ்வீட் செஞ்சுட்டு, முட்டை அவிச்சு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு வழியாக ரெடி பண்ணியாச்சு. இப்போது பிரியாணி தம் உடைக்க போகிறேன் நெய் ஊற்றி. பிரியாணி இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. மட்டன் பிரியாணி ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பரான ஸ்டேஜில் ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ லஞ்ச் பாக்ஸில் கொஞ்சமாக ரைத்தா, அவிச்ச முட்டை, சிக்கன் 65 வச்சு எல்லா பாக்ஸ்லேயும் மாதிரி கட்டிக்கிறேன். எங்கள் வீட்டில் 5-6 பசங்க இருக்காங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் செய்ய வேண்டியதாக இருக்கும். இப்போ பிரியாணி ஒரு பாக்ஸ்லேயே எடுத்துக்கிறேன். ஸ்கூலுக்குனாலே எப்போதுமே எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் கேட்பாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே என் பாக்ஸை சாப்பிட விட மாட்டாங்க, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஒரு பாக்ஸ் வைங்கன்னு சொல்லுவாங்க. அதனாலேயே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் வச்சு தான் கொடுப்பேன் பிரியாணி. இது மாதிரி எல்லா பாக்ஸ்லேயும் கட்டி ஒரு வழியாக லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன். 12 மணிக்கெலாம் ரெடி பண்ணிட்டேன். அப்படியும் அந்த எக்ஸ்ட்ரா பாக்ஸ் சொன்னேன்னா அது இது தான். இந்த மாதிரி எல்லா லஞ்ச் பாக்ஸ்லேயும் ஒன்று எக்ஸ்ட்ராவே வச்சு தான் கொடுத்து அனுப்புகிறேன். ஏன்னா பசங்க பிரியாணினாலே கொஞ்சம் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. எல்லா லஞ்ச் பாக்ஸையும் கொடுத்து விட்டாச்சு. இப்போது நான் தான் சாப்பிட போகிறேன். மட்டன்ஸ் ரொம்பவே சூப்பராக வெந்திருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நானும் அதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள். ரைஸ் பார்க்கவே இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. மட்டன் பிரியாணி சுட சுட பாருங்க. ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்பவே உதிரி உதிரியாக வந்துருந்துச்சு. ரைஸை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.